ஐயோ ஆமா ஐயோ என்னடா தடவிட்டு இருக்க? முடியலன்னா வாக்கவர் கொடுத்துட்டு போங்கடா. ஆடா வந்துட்டான். என்னாச்சா? நீ தானே சொல்லணும். நீ தானே அடிச்ச? பால் மேலே போச்சு. கேட்ச் பிடிக்கலாம் பின்னாடியே போனேன். விட்டனா? கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுட்டனா? ஓகே ஓகே ஓகே. இங்கே அடிபட்டிருக்கும். இங்கே தான் விடுலாப்லைங்கட்டாரு. இங்கே அடிப்பட்டா ஷாப்பில் டெம்பரரி லாஸ் வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. கொஞ்ச நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே சரியாயிடும். என்னடா சொல்கிற? ஏன் சொல்கிறா? இதே தான் பக்ஸு கிரவுண்டில் இருந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கான். திரும்ப திரும்ப சொல்கிறானா? பிரேம் பிரேம் உட்காருவா. என் பைக் எங்க? உன் பைக் தான் தொலைஞ்சிருச்சடா. தொலைஞ்சிருச்சு? அது தொலைஞ்சு 10 நாள் ஆகுதுடா. இது 10 நாள் ஆகுதா? அவன் சும்மா நடிக்கிறான்டா. வண்டியோட வீட்டு போலாம். Make a woman go mad. So be wise and keep on reading the signs of my body. I'm on tonight, you know my hips don't lie, and I'm starting to feel you, boy. Come on, let's go real slow. Don't you see, baby, I see it's perfect. I know I'm on tonight, my hips don't lie, and I'm starting to feel it's right. All the attraction, the tension. Don't you see, baby, this is perfection. Oh boy, I can see your body moving, half animal, half man. I don't really know what I'm doing. It just seems to happen. நல்லா இருக்கே. ஏஆர் ரஹ்மான். என்ன படம்? இப்போதான் விளையாட போகிற முன்னாடி கேட்டோம். அப்படியா? சிவாஜிடா. சிவாஜியா? ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல சிவாஜி நடிச்சாரா? அவரு என்ன நடிச்சாரு? அவரு செத்துட்டாரேடா. சிவாஜி செத்துட்டாரா? எப்போ? நம்மகிட்ட வீட்டில் சொன்னான் ஐயா. அதே 5 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இனிமே பிசகாம அதே மாதிரியே அதே டைம் கேப்பில் அங்கேருந்து திரும்ப திரும்ப அதையே சொல்லிகிட்டு இருக்கான். வீட்டில் ஆரம்பித்தவன் இங்கே வரைக்கும் நிப்பாட்டல. கண்டிப்பாக அவன் நடிக்கலை. சான்ஸே இல்லை. இவ்வளோ பர்ஃபெக்டாக யாராலையுமே நடிக்க முடியாது. அதுக்கெல்லாம் தனி ஸ்டாமினா வேணும். நானும் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி திரும்ப திரும்ப பதில் சொல்லிகிட்டு இருக்கேன். அவன் மண்டையிலே ஏறல. கேட்டதே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கான்.
எனக்கு அல்ல இல்லை. இது தானே பக்ஸ் உங்ககிட்ட டீ கடையிலே சொன்னேன். இந்த பார் சரஸ், ரொம்ப தப்பாக இருக்குது. சீரியஸ்லி சம்திங் இஸ் ராங். சரி போகலாமா? சரஸ், அவனை நீயே கூட்டுவேன். சரி. நியூராலஜிஸ்ட் காலைல தான் வருவார். ஜென்ரல் டாக்டர் வேணா இருக்காரு. என்ன பக்ஸ் பண்ணுறது? வேறு எங்கே போய் பார்க்குறது? மதன் சார். யார் பக்ஸு? எங்கள் ஹெச்ஆர் சார். நான் வெளியில் இருக்கேன் சார். ஆமாம் சார், நாளைக்கு ஈவினிங் ரிசப்ஷன் சார். சரி சார், ஒன்றா போகலாம் சார். சார் 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 ஒரு விஷயம் சார். என் ஃப்ரெண்டு குமார்னு ஒருத்தன் சார், உங்களுக்கு தெரியாது, ஸ்கூல் ஃப்ரெண்டு செங்கல்பட்டில் இருக்கான். அவனுக்கு மேரேஜ். இப்போ என்னென்னா பத்திரிகை கொடுக்க பைக்கில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆச்சு. இல்லை சார், பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. கீழே விழுந்து அடிப்பட்ட ஷாக்கில் அவன் கல்யாணத்தை அவனே மறந்துட்டான். பக்ஸு ஏன் பக்ஸு? அவனை கூட்டிகிட்டு இப்போ மெட்ராஸ் வந்திருக்காங்க. அதான் யாருக்கிட்ட காட்டணும்னு தெரியல. யார் சார்? ஓகே சார். ஜிஹெச்சில் டாக்டர் சந்தானம் ஒருத்தர் இருக்காரான், அவர்கிட்ட காட்ட சொல்கிறாரு. இது வெளியே ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆஃபீஸில் யாருக்கும் தெரிய வேணாம் பக்ஸ். முதல்ல இதை பஜ்ஜிக்கிட்ட சொல்லணும். ஜிஹெச் போகலாமா? இப்போ மெயினாக தனாட்டியும் பிரேம் வீட்டில் என்ன பக்ஸ் சொல்கிறது? யோசிப்பா. தனா எனக்கு ஃபோன் பண்ணல. ஃபோன் அவங்ககிட்டே இருக்குது. என்கிட்ட தான் இருக்குது. அவன் வளர ஆரம்பிச்சு டீ கடையிலே அவங்ககிட்ட ஃபோனை வாங்கி சைலண்டில் போட்டு வச்சுட்டேன். பிரேம் எடுக்கலன்னா அநேகமாக தானே எனக்கு தான் ஃபோன் பண்ணுவான். அதுக்கு முன்னாடி எதாவது பண்ணி ஆகணும் பக்ஸ். என்னடா எங்கடா இருக்கிற? இங்கே வெளியே இருக்கேன். பிரேம கூடியாகிறான்? இல்லை. ஏன்? அவன் சரியில்லடா, எல்லாத்தையும் மறந்துடான் அவன். என்னடா சொல்கிற? அச்சா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்டா டாக்கு. இன்னைக்கு பேச்சல் பட்டி வைக்கிறதா இருந்தால கட்சி நேரத்தில் எஸ்கேப் ஆயிடுச்சு. இப்போவே எப்படின்னா கல்யாணம் பிறகு அல்பம். ஃபோனை வை. ஏன்டா? வெயிட்டா ஃபோனை, வேலையாக இருக்கா, அப்புறம் கூப்பிட்றேன். சகல காயம் ஒன்றும் இல்லையே, எப்படி விழுந்தீங்க? அது வந்து டாக்டர், நாங்கள் டிகிரியெல்லாம் முடிச்சுட்டு நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நானும் இவர் ஒரே கம்பெனி தான். வி ஆர் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் பிஸி. இன்னும் எப்போவுமே விளையாடுறதுக்கு டைம் கிடைக்கிறதே இல்லை. இன்றைக்கி தான் ஒரு எக்ஸசைஸ்க்காக விளையாடலாமேன்னு போய் கிரிக்கெட் விளையாண்டோம். என்னாச்சுன்னா மேட்ச் கொஞ்சம் சீரியஸ் ஆகி க்ரூஷியல் பாயிண்டில் என் பாலை நான் தூக்கி அடிச்சிட்டேன். அதை பிடிக்க போய் கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டார். கிரிக்கெட் ஆடி கீழே விழுந்துட்டாரு, அவ்வளோதானே? ஆமாம் சார். விழுந்ததுலேருந்து எதுவுமே ஞாபகம் இல்லை டாக்டர். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். ஓ, இங்கே வாங்க. காதில் இருந்து ரத்தம் வந்துச்சா? இல்லை டாக்டர். வாமிட் பண்ணாரா? இல்லை டாக்டர். கிரிக்கெட் விளையாண்டீங்க, இவர் அடித்தார், பால் மேலே போச்சு, இவர் பிடிக்க போனார், போன இடத்துல கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டார். இங்கே அடிபட்டிருக்கும். இங்கே தான் மிடில் ஆப்லங்கேட்டா இருக்குது. கரெக்ட். இங்கே அடிபட்டா ஷாக்கில் டெம்பரரி மெமரி லாஸ் வரும். ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நேரத்தில் அதுவே சரியாயிடும். இதே தான் டாக்டர் அவனும் சொல்கிறான். அவரே சொல்கிறாரா? வெரி குட், வெரி குட், பிரில்லியன்ட். பிரச்சனையே அதான் டாக்டர், அதை மட்டும் தான் அவன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். எஸ், அப்படி தான் சொல்லுவாங்க. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் மறந்துடும். அதுக்கப்புறம் முதல்ல இருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் திரும்ப சொல்லுவாங்க. டாக்டர்,
உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் இருக்கு டாக்டர். ரீசெண்டாக நடந்த எதுவும் தான் ஞாபகம் இல்லை. வெல் தட் இஸ் டெம்பரரி மெமரி லாஸ். எப்போ டாக்டர் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும்? நீங்கள் குயிக்காக போய் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒன்று எடுத்துருங்க. அதை பார்த்துட்டு தான்ப்பா கரெக்டாக எதுவும் சொல்ல முடியும். ஸ்கேனில் எக்ஸாக்டாக என்ன பக்ஸ் தெரியும் சொல்லுங்க பக்ஸு. விடியா, சும்மா சொல்லுங்க பக்ஸு. உனக்கு சொன்னால் புரியாதியா? அதை எப்படி புரியாது, சொல்லுங்க. சரி சொல்கிறேன். ஹியூமன் பாடியில் எங்கே ஸ்கேன் பண்ணுறோமோ அந்த இடத்துல ஏதாவது டேமேஜ் இருந்தால் தெரிஞ்சிடும். பிரேம் மூளையில் எங்கே டேமேஜ் இருந்தாலும் அதை ஈஸியாக காட்டி கொடுத்துரும். அதில் சில மெடிக்கல் விஷயம்லாம் இருக்குது, அது டாக்டர்ஸால் மட்டும்தான் சொல்ல முடியும். பட் அவங்களுக்கும் தெரியாத ஒரு விஷயம் இருக்குது, பேஷண்ட் ஹிஸ்ட்ரி. பேஷண்டா? நம்ம பிரேம், அவனை பற்றி நமக்கு தான் நல்லா தெரியும். பிரேம் ரொம்ப காலமாகவே மைல்டாக ஒரு டிப்ரெஷனில் தான் இருக்கும். அது கொஞ்ச நாளாக மோசமான மன அழுத்தம், மனசோர்வு, மன உளைச்சல், மனக்குழப்பம்னு அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கான். இதெல்லாம் அவன் மனசுக்குள்ளேயே அமுங்கி 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 வெடிச்சு வெளியே வரதுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கு. இட் வாஸ் வெயிட்டிங் ஃபார் எ பிரேக் அவுட். அந்த பிரேக்கிங் பாயிண்ட் தான் நீ அடிச்ச ஷாட். அதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு அவனுக்குள்ள இருந்த சப்ரஷன், டிப்ரெஷன், அப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, ஃபோபியா, டிஸார்டர், காம்ப்ளெக்ஸ், கஷ்டம், நஷ்டம், சோகம், பயம், பதட்டம் எல்லாம் பீரிட்டு வெளியே இருந்துச்சு. சார் இங்கே பாத்ரூம் எப்படி சார் போகணும்? நேராக போய் லெஃப்டில் போய் போ. இது பிரேமோட ஹிஸ்ட்ரி மட்டும்தான். இன்னொரு விஷயம், பிரேம் சொல்கிற மாதிரி மெடுலா ஆப்லாங்கேட்டால தான் அடிபட்டிருக்கணும்னு அவசியமே இல்லை. பிரெயினில் செரிபரம், செரிபெல்லம், பிட்யூட்டரி கிளாண்ட், கார்பஸ் கலோசம், கிரே மேட்டர், ஒயிட் மேட்டர், அதை சுற்றி இருக்கிற மற்ற மேட்டர், இப்படி எதில் வேணாலும் அடிபட்டுருக்கலாம். என்னாச்சு? இல்லை சரஸ்வானா வந்துக்கிட்டே இருப்பான், எங்கே போயிடுவான். இந்த மூளை ஃபுல்லாகவே நர்வ்ஸும் கெமிக்கல்ஸ் தான் ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கு. அடிபட்டதில் இந்த கெமிக்கல்ஸ் கொஞ்சம் குழம்பி இருந்தால் கூட இந்த குழம்பின கெமிக்கல்ஸ் எல்லாம் ரீசெட் ஆகி தெளியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ நான் உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த சேது படத்தில் விக்ரம் தலையை பாறையில் மோதுவாங்கல்ல, அப்போ சில கிராஃபிக்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. இந்த மண்டை உடஞ்சி, மூளை ஜவ்வெல்லாம் கிழிஞ்சு, ரத்தம் உறைஞ்சி. பக்ஸு எனக்கு என்னமோ டாக்டர் சொல்கிறதே பெட்டராக இருக்கும்னு தோணுது பக்ஸு. இதுக்கு தான் முதல்ல சொன்னால் உனக்கு புரியாதுன்னு சும்மா வாயை வச்சுட்டு கேட்க வந்துட்டேன். நாகராஜனா, எப்பண்ணா வந்த? என்னண்ணே எப்படிண்ணா இருக்க? பாட்டிட்டு வந்தியா? ஊர்ல பெருமக்கள் பழம் எப்படிண்ணா இருக்காங்க? என்னண்ணா இப்படி அழைச்சிட்டா? ஏண்ணே நீ நல்லா இருக்கியா பிரேம்? நான் நல்லா இருக்கேன். அத்தா மாமா, என்னண்ணே ஏதாவது விசேஷமா? என்ன டேய் தப்பா ஆட்டான் போடா. என்ன நாகராஜ், என்ன கண்ணு கலங்கி இருக்க? தப்புண்ட சித்தி, பிரேம் நடந்த சண்டை மனசை வச்சுக்கிட்டு என்னை மதிக்க மாட்டான், நான் அந்த கல்யாணத்துக்கு வர வேண்டாம் நினச்சிக்கிட்டேன் சித்தி. ஆனால் அவன் எவ்வளோ பாசம் பேசுனேன் தெரியுமா சித்தி? அப்படி ஒரு விஷயம் நடந்த மாதிரியே காட்டிக்கல சித்தி. பெரிய மனுஷன் நடந்து போயிட்டான் சித்தி. சிறடாகிட்டான் சித்தி. என் புள்ள எப்பயுமே அப்படித்தான், அவன் எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டான், எல்லாத்தையும் அப்பைக்கு அப்போ மறந்துடுவான். அவன் எப்போ இப்படியே இருக்கான் சித்தி. நீதான அச்ச மேல போச்சு.
சரஸ், கல்யாணம் பண்ணுவோம். நம்ம எல்லாம் மாட்டிக்கிறோம். எல்லாம் சேர்ந்து நம்மளை சமாடி அடிக்கிறாங்க. சரி கிளம்பும். அவங்க எல்லாரும் மண்டபத்துக்கு போயிட்டாங்க. இவனை 5 மணிக்குள்ளார கூட்டு வர சொன்னாங்க. என்னன்னு சொல்கிறான்? அவனை கூப்பிட்டு வருவேன். சும்மா அவங்க வீட்டில் கல்யாணம் சொன்னதுக்கு உள்ளே வந்து அந்த கற்றுறான். இப்போ நீ அவனுக்கு கல்யாணம் சொன்னவை சத்தியமாக வர மாட்டான்டா. நடக்கவே நடக்காது. ஏய், பிரேம் இது வரைக்கும் தனாங்கிற பேரை தான் கேட்டிருக்கான். தனா முகத்தை பார்த்தானா? இல்லவே இல்லை. இருக்கிற குழம்பு போதா நீ எப்போ பார்த்தாலும் புரியுற மாதிரி பேசுங்க. யோ, அவன் ஒன்னே என்னையே மறந்துருப்பாங்க. ஆனால் தனாவோட முகத்தை மறந்துருக்கவே மாட்டான். எப்போ அவன் தனாவை பார்க்குறானோ அடுத்த செகண்ட் அவனுக்கு எல்லாமே ஞாபகம். பக்ஸே, ரிசப்ஷன் போனால் தானே தனாவை பார்க்க முடியும். முதல்ல இங்கேருந்து அவன் எப்படி கூப்பிட்டு போகிறது? ஃபோட்டோ, தனாவோட ஃபோட்டோ இவங்கிட்ட இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஆமாம்ல, இது வரைக்கும் நம்ம தனா ஃபோட்டோ இவங்கிட்ட காட்டல. வா ஏலாம். பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் மண்டபத்தில் இவன் தனாவை பார்த்தானாங்களாம். அப்போ கண்டிப்பாக இவனுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடும். எப்படி சொல்கிறீங்க? காதல்ங்கிறது ஆள் மனசில் அடித்த ஆணி மாதிரி. அவள் ஆபலங்கட்டால் அடிபட்டாலும் மறக்காது. என்ன ஆனாலும் ஞாபகத்தில் இருக்கும். அவன் மரணப்படுக்கையிலையும் மறக்காது. சரஸ், எனக்கு என்னமோ அது சரியா படலடா. சரி, பொண்ணை திரும்பி பாரு. திரும்பி பாருடா. அந்த பொண்ணு பேய் மாதிரி இருக்கு மேக்கப் போட்டுட்டு. என்னண்ணா சொல்றாரு? உண்மையிலே இல்லை, ஏதோ பேய் மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஃப்ரண்ட்ல உள்ள ஏதோ ஒரு பொண்ணு பேய் மாதிரி மேக்கப் போட்டு வந்திருக்கு, அது சொல்கிறான். ஏய், ஃபர்ஸ்ட் ரோலையா இந்த பொண்ணுடா? யாரு? நானா? இல்லைம்மா, பக்கத்தில் நிற்குது அந்த பாப்பா. பாப்பாவா? இந்த பொண்ணு உனக்கு பாப்பாவா? ஆமா, இந்த பொண்ணு உனக்கு முன்னாடியே தெரியுமா? காதல்ங்கிறது ஆள் மனசில் அடித்த ஆணி மாதிரி. அவன் மரணப்படுக்கையிலையும் மறக்காது. இப்போ யாருண்ணா சொல்றாரு? அந்த பொண்ணு தான் சொல்கிறாரு. இல்லைண்ணா, வேணும்னே பண்றாரு. இவர் வந்ததுலேருந்தே சரியில்லை. நேற்றுலேருந்து என்கிட்ட சரியா பேசல. இங்கே வந்து இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இல்லைண்ணா, நானும் பேசல. சாருக்கே எப்போ தோணுதோ அப்போ பேசிட்டோம். ஏன் பிரியா, மேக்கப் ஓவராக இருக்கு? இல்லையே, கரெக்டாக தான் இருக்கு. எனக்கு ஓகேவா? இப்பவே நம்ம பொண்ணை இப்படி கண்கலக்க விடுறாங்க. இவங்களை நம்பி நாம எப்படி பொண்ணை கொடுக்க முடியும்? அப்போ ப்ளீஸ்ப்பா, பெருசுப்படுத்தாதீங்கப்பா, விட்டுடுங்கப்பா. என்னாச்சு? என்ன ஆச்சா? ஒன்னும் ஆகல இல்ல? ஒன்னும் ஆகாம தாயா பொண்ணு இப்படி கண்கலக்கி நிக்கிறாளா? நீங்க யாரு? நான் யாரா? இப்பவே நான் யாருன்னு கேட்கிறேன்.
கல்யாணம் ஆச்சுன்னா அவ்வளவுதான். டோட்டலா நம்ம ஒரே அடிச்சிடுவோம். வேண்டாப்பா, வேண்டாம், போதும். இது என்னமோ எனக்கு சரியா படல. சும்மா விளையாண்ட, இது கூட விளையாடலாம் எப்படி? உண்மையை சொல்லிட்டா ஆக்சுவலா இந்த ட்ரெஸ்ல நீ சும்மா தேவதை மாதிரி இருக்கு. உன் பேச்சு கேட்ட பாரு. இது இந்தியால இருந்து வந்திருக்கிற ஒரு வினோதமான கேஸ். தலையில இங்க பலமா அடிபட்டதால இது வரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துட்டான். மெமரி லாஸ். இன்னொரு முக்கியமான விஷயம். நிறுத்து. Where is my patient? Where is my patient? Where is my patient? எங்க என் patient? இங்க இல்லையா? ஆமா. Why are you sitting? கும்லிங். இது நான் ஹாஸ்பிட்டலா இல்ல பியூட்டி பார்லரா? ஹாஸ்பிட்டல் முழுக்க தேடி பார்த்துட்டேன். ஒண்ணு கண்ணே வச்சு இந்த பேஷண்ட்டை எவனோ ஹைஜாக் பண்ணி போயிட்டான். எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்க எல்லாரையும் சூளத்தாலேயே சுத்தி மூலத்தை வர வச்சிருவேன். அவரு டாக்டர், நேத்து என்ன பாடியோட சுத்திட்டு இருந்தீங்க? வாட்? போஸ்ட்மார்ட்டத்துக்கு வந்த பாடியோட சுத்திட்டு இருந்தீங்களே, ரிப்போர்ட் என்னாச்சு? I want the report immediately. ஸ்டாப். எங்க போறீங்க? ஐசியூக்கு. நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போணும். போற வழியில டிராப் பண்ணிட்டேங்க. டேய் தள்ளி போற. ஒரு டாக்டரா இருந்துகிட்டு ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு போறாரு? இவன் ஒரு டாக்டரே இல்ல. நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான். மெமரி லாஸ் பேஷண்ட். ஃபர்ஸ்ட் டைம் இவன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்ப எப்படி இருந்தான் தெரியுமா? நாயர் நான் எவரு? மெக்கோனே. Who am I? நான் யாரு? டாப்லெட் சாப்பிடு. இன்ஜெக்ஷன் போட்டுக்கோ. டாப்லெட் சாப்பிடு. நீங்க எல்லாரும் எங்களோட ட்ரெயின் பேட்டில் வந்தா நான் இதெல்லாம் ஆத்தி போட்டுக்கிறேன். ஐயோ, சரி வாங்கடி. ரத்தம். ஸ்டேஷன் வந்துருச்சு. எல்லாத்தையும் சாப்பிடுங்க. இப்படி இருந்தவன் இந்த 3 நாளா பண்ற அட்டகாசம் இருக்கே. நான் டாக்டர். ஹாய். டாக்டர் ஃபீஸ். அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு? அதான் எங்களுக்கும் புரியல. நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து டாக்டர் நம்ப வச்சிருக்காங்க. இதுல வேடிக்கை என்னன்னா, இந்த ஹாஸ்பிட்டல்லயே இவனுக்கு ஒரு பேஷண்ட்டும் இருக்கான். டாக்டர் பால், where is my Dr. Paul? பன்றி காய்ச்சலா இருக்குமோ? டாக்டர் பால், where are you Dr. Paul? டாக்டர் புட்டி பால். 2 நாளா உன்னை காணோம் தேடி பாக்குறவங்க என்ன பைத்தியன்றானுங்க. சோ சாரி டாக்டர். நான் 2 நாளா நம்ம ஹாஸ்பிடல் அட்ரஸ் தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். நான் ஹாஸ்பிடல் தானே இருந்தேன். என்கிட்ட வந்து அட்ரஸ் கேட்டுக்கலாம்ல? ஐயோ, உனக்கு இருக்க வியாதிக்கு நீ வெளியே அலைய கூடாது. கரெக்ட். உனக்கு மெமரி லாஸ். ஆயா பாக்க. எனக்கு கீழே நிறைய மாத்திரை கட்சிது. வா உனக்கு தரேன். ஓகே டாக்டர். அக்கா, கிருஷ்ணா பேஷண்டா? மாத்திரை அடையக்கூடாது. நான் தான் தருவேன். இந்த மாத்திரை குப்பத்தோட எனக்கு கிடைச்சது. நீங்க போடாதீங்க. கசப்பா இருக்கு. பாடி கெட்டு போயிடும். இந்த மாத்திரை ஒரு பேஷண்ட் போட்டுக்கும் போது அவன் வாயிலிருந்து எடுத்து போட்டா கிர்ருந்து. வெரி இன்ட்ரெஸ்டிங். என்ன யோசிக்கிறீங்க டாக்டர்? வஞ்சர மீனை வறுத்து வச்ச மாதிரி ரவுண்டா இருக்கு. என்னது? இட்ஸ் ஹியூமன் பிரெயின். அக்கார்டிங் டு த ரேடியாலஜி நியூராலஜி, நான் படிச்சது பச்சை பாஸ் காலேஜ். அது பதில இருக்க எத்திராஜ் காலேஜ். ஐயோ, யூ ஆர் டேம் ரைட். அவருக்கு என்னாச்சு டாக்டர்? அவருக்கு மெமரி லாஸ். பழசெல்லாம் மறந்துட்டாரு. அப்சர்வேஷன்ல வச்சிருக்கோம். மறுபடியும் என்ன டாக்டர் யோசிக்கிறீங்க? பேண்ட் டைட்டா இருக்கு, கோட்டு லூஸா இருக்கு. வேற யாராவது எடுத்து போட்டுக்கிட்ட மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங். ஆர் யூ ஷூர் நான் டாக்டர் தானா? அப்படி பக்கத்துல போய் பேசலாமே. ப்ளீஸ் டேக் யூர் பொசிஷன். யா. வெயிட். உனக்கு எத்தனை தடவை சொல்றது? நீ டாக்டர், நான் பேஷண்ட். நீ டாக்டர், நான் பேஷண்ட். நான் டாக்டர், நீ பேஷண்ட். ஒரு டாக்டர் மேலே கை அந்த வஞ்சர் மீன் எடு. நான் டாக்டர். வேற டவுட் இருக்கா? இல்ல
நான் போய் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வந்துடுறேன். Yes, what do you want, babies? டாக்டர் அவருக்கு என்னாச்சு? Oh, you asking about that patient? யா நொர டப்பா வீக்கா இருக்கு. சின்ன மூளை சுருங்கி போச்சு, பெரிய மூளை இது இங்கி போச்சு. எதனால டாக்டர் இப்படி ஆச்சு? சின்ன வயசுல இஷ்டத்துக்கு அரைப்படல் அடிச்சா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இப்போ ஒரு கண்டிஷன். memory loss. அப்பா அவருக்கு பழசெல்லாம் ஞாபகமே வராதா? Why not? பழைய விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்தினா கண்டிப்பா ஞாபகம் வரும். இல்லாட்டி ரூமுள்ள கூட்டு போய் கும்மு கும்மு கும்முன்னு குத்துனா ஞாபகம் வரும். எனக்கு அப்படிதான் ஞாபகம் வருது. இவங்க யாரு? சிஸ்டர். வாட் நான்சென்ஸ். டியூட்டி நேரத்துல யூனிஃபார்ம் போடாம சுத்திட்டு இருக்க? நான் இவளோட சிஸ்டர். If you have any doubt, come to my room. ஆயா பகர். நீ ஏதோ சும்மா சொல்றேன்னு பார்த்தா நிஜமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்ட. என்ன விளையாடுறியா? ஆமா, நான் கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னங்கடி கேம் ஆடுறீங்களா? ஏய், நீ ஜாக்கி தானே? நான் ஜாக்கிங்கிறது இருக்கட்டும். நீ என்ன திட்டம் போட்டிருக்க? இந்தியாவுல என்ன ஏமாத்துன, மலேசியாவுல என் மாப்பிள்ளை ஏமாத்தி கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்க, கடைசி அந்த கிருஷ்ணன் வீட்டுக்கு வர சொல்லிருக்க. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? இப்பயே குட்டப்புறா உருபுறான்னு சொல்லி உன்னை சண்டை சிரிக்க வைக்கல. என் பேர் ஜாக்கி இல்ல. எதோ இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு பேசு. பழச மறந்துட்டானா? அதான் என்னை பார்த்தவன யாருன்னு கேட்டானா? பாவி மக்களா, இத முதல்ல சொல்லப்படாதா? இப்பவும் ஒண்ணு கெட்டு போற. உங்க திட்டத்துல எனக்கு பாதிய கொடுங்க. அவன் கொட்டத்தை பூரா க்ளோஸ் பண்றேன். அதுக்கு முன்னால ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என் மேட்டுகளை பூரா யார்ட்டையும் சொல்லிடாத. என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா டைவர்ஸ், என் மச்சனுக்கு தெரிஞ்சா மர்கையா. ஆமா, நீயும் என் பிளான பத்தி யார்கிட்ட சொல்லிடாத. ஓகே, டன். இப்பவே போறேன் அவன் ரூமுக்கு. என் கேம் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஸ்டார்ட். ஏய், ஏன் நிம்மதியை கெடுத்துவிட்டு நீ நிம்மதியா தூங்குறியா? எலே, உனக்கு மெமரி லாஸ் ஆனாலும் லாஸ் ஆகாட்டினாலும் உன்னைய உண்டு இல்லைன்னு ஆக்காம விட மாட்டான்டா. இவனை என்ன பண்றது? எதையாச்சும் பண்ற நேரத்துல மாட்டிக்கிட்டா எப்படி தப்பிக்கிறது? யோ பாம்பாட்டி, என்ன இந்த நேரத்துல? அது ஒண்ணும் இல்லப்பா, என் ரூம்ல தனியா அப்படிதான் தூக்கம் வர மாட்டேங்குது. அதான் உன் கூட சேர்ந்து படுக்கலாம்னு வந்திருக்கேன்ப்பா. அப்படியா? சரி படு. தேங்க்யூப்பா, தேங்க்யூ. எப்பா, எனக்கு இந்த குளிர் தாங்காது. லைட்டா நானும் போர்வை பொத்திக்கிறவா? ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. எல்லாத்துக்கும் ஓகே சொல்லுது. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? எதுக்கு வெளியே இருந்தே பாப்போம். சும்மா கத்தி கத்தி டிஸ்டர்ப் பண்ற. டேய், என்னடா பிறந்த மேனியா படுத்திருக்க? அதுவா, எனக்கு பிறந்த மேனியா. இப்படி ஃப்ரீயா படுத்தா தான் தூக்கமே வரும். அப்ப நான் எப்படி பக்கத்துல படுக்க முடியும்? நீயும் பிறந்த மேனியாவே படுத்துக்கோ. நானுமா? என்ன நானுமா? டேய், நீ எப்ப இருந்தா இங்க படுத்திருக்க? ஒரு நாள் 2 நாள் இல்ல, 4-5 நாளா. 4-5 நாளாவா? அதுக்கு ஏன்டா ஊழ விடுற? உன் நொர டப்பா நல்லா இருக்கணும்னா என் பேஷண்ட் சொன்ன மாதிரி மொத்தத்தை அவுத்து போட்டு வந்து பாடு. அட நாரப்பையலா, அமனமா படுத்து இல்லாம வரவன பூரா அமனமா வா. எவ்வளவு மோசமான வேலை இருக்கா? ஒரு மனுஷனுக்கு கூச்ச நாச்சவனா? கர்ம கர்ம. ஜாக்கி, போன காரியம் என்னாச்சு? ஏன்டா போனோம் இருக்கு? ஐயோ, நீ வேஸ்ட். நான் போயிருந்தா நடந்திருக்கிறதே வேற. ஆமாமா, நீ போயிருந்தா நடந்திருக்கே வேறதான். நான் போனதால நடத்தாம விட்டேன். நீங்க போயிருந்தா நடத்தி இருப்பேன். இங்க பாரு ஜாக்கி, உன்னால முடியலன்னா சொல்லு. முடிஞ்சிருந்தாலும் நல்லா குளு 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 இருந்தா இருந்திருக்கும். ஏன் வளர்ற? தெளிவா சொல்லு. தெளிவால இதை வெளியே சொல்ல முடியாது. ரகசியமா தான் சொல்ல முடியும். காதை குடு குடு. கேட்டதுக்கு அப்படி அலறியே பாத்துந்தா என்ன ஆயிருப்பீங்க? மூடு. அதத்தான் அவன் செய்யலையே. அதுவும் வரம் பாரு. அப்பா, நல்லா தான் வர்றான். நீங்க எல்லாம் சும்மா இருங்க, நான் அவனை பாத்துக்கிறேன். ஐ அம் நீ ரஜினி. இருக்கடி என்கிட்ட. நீங்க யாரு? எது நான் யாரா? ஹாய், ஐ அம் நிஷா. உங்களை தெரியாம எப்படிங்க? யோ, அந்த பொண்ணு தெரியுது, என்ன தெரியும் உனக்கு? இவங்க என் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? சிஞ்சா, சும்மா இரு, நாங்க கொஞ்சம் தனியா பேச. இங்க பாரு நிஷா, எதா இருந்தாலும் என்ன வச்சு பேசி அவனை நம்பி தனியா போகாத. என்ன டஸ்? நீ வா. ஐயோ, இந்த பிள்ளை என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஐயோ, என்ன பண்ணுமான்னு யூகிக்க முடியலையே. உண்மையை சொன்னா நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, லவர்ஸ். அட போங்க, நம்ம 2 பேரும் லவர்ஸா? நான் நம்ப மாட்டேப்பா. நீ நம்பணும். ஏ பீடி பொக்க மக்கா, அவ்வளவு மோசமான பையனா நானு? ஐ ஜஸ்ட் கான்ட் பிலீவ் இட்.
அப்ப உனக்கு ஞாபகம் வந்துருச்சா? ஓ ஓன்னா வந்துருச்சா? வந்துருச்சா? வந்துருச்சா சொல்லு பாத்து. இவ்வளவு நேரம் அவங்க சொன்னது ஃபுல்லா ஞாபகம் இருக்கு. எல்லாரும் ஏன்டா அப்படி சாவடிக்கிற? டேய் இந்த பாரு, நீ சொன்னதை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் சொல்ல வேணாமா? அரைங்குறிமா சொன்னா இப்படிதானே பேசுவா. நல்லா கபாலத்துல இறங்குற மாதிரி காதுக்குள்ள இறங்கி சொல்லு. ஓகே லிசன். உள்ள வைக்காரா கக்கு. என் லைஃப்ல ஒரு நான்சென்ஸ் குறுக்க வந்தான். நான்சென்ஸா? என்ன பண்ணா அவன்? என் பைக் அடிச்சிட்டான். பைக்க திருடிட்டானா? அவன் பேர் கூட ஏதோ ஜால ஸ்டார்ட் ஆகும். ஜாவுலியா? அச்சச்சா, அப்படி ஆகக்கூடாது. ஜாக்கி ஜாக்கி நான் திக்கிறக்காக போறான்னு எங்க ஆளை காணா? ஒருவேளை போயிட்டானோ? இவனை என்ன பண்ணலாம்? நீங்க வாங்க, நீங்க வாங்க. கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்றது கேளு. நான் கேட்க மாட்டேன். எனக்கு இந்த பிரிஞ்சு போன அழுகாட்சி கதையெல்லாம் வேண்டாம். கேட்ட வரைக்கும் சூப்பரா இருக்குது. ஐ லவ் யூ. ஐயோ ஜாக்கி, இங்க என்ன பண்ற? எங்க போறான்னு பாரு. ஏதாவது செய். எனக்கு என்னமோ அவன் மேட்டர்ல எங்கேயோ இடிக்குது. இப்படி போய்க்கிருந்தா சரிப்பட்டு வராது. ஷார்ட்டா ஒரு ஐடியா சொல்றேன். பேசாம மூஞ்சில துணியை பொத்தி தூக்கிட்டு வந்து கட்டை எடுத்துக்கிட்டு கபாலத்துல கண்ணீர் கண்ணீர் கண்ணீர்னு அடிச்சோம்னா ஏதாச்சும் ஒரு சேனல் ஓபன் ஆகும்ல. எப்படி ஐடியா? என்ன உலக ஜாக்கி, அந்த ஐடியா வேணாம். வேற ஏதாவது சொல்லு. இப்ப நான் கொடுத்த ஐடியா எனக்கு நடந்த மாதிரியே தெரியுது. சுமாரு சம்மந்தம் எல்லாம் பேசாத. இங்க பாரு, அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவன் எங்க போயிருப்பான்? இப்ப பாரு. நானா? நீ பாரு. கொஞ்சம் கன்ஃபார்மா சொல்லு. இவன் நேரம் நான் இங்க தான் இருந்தேனா வேற எங்கேயும் போயிட்டு வந்தனா? என்ன உளற? நீங்க தானே இருந்த? இல்லையே, ஏதோ ஒன்னு அப்பப்ப என்ன எடுத்துட்டு போய் வெளுவெளு வெளுத்து கொண்டாந்து விடுற மாதிரியே ஃபீல் ஆகுது. அம்மாடி, பேசாம நம்ம ஊருக்கு வெளியில போய் மரத்தடி கீழே உட்காந்து இவனுக்கு ஒரு முடிவு கட்டாம விடக்கூடாது. விட மாட்டேன். இப்படி அடிச்சுக்கிட்டா எத்தனை நாளைக்கு அடிச்சுக்கிட்டே இருப்பா. இதுக்கு ஒரு முடிவு வேணாமா? சரியான ஆம்பளையா இருந்தா துணி எடுத்து தர்றா. எங்க எங்க அவனேதான். இப்ப என்ன ஓ மூஞ்சில துணியை பத்தி அடிக்கிறா? ரெண்டு ஒண்ணுதானா? இந்த வர்றா, இது வரைக்கும் நீ அடிச்ச போனா பேஸ் டு பேஸ் பார்த்தாடா பேஸ் பண்ணிருக்கான். ஒன்ன மாதிரி ஓ மூஞ்சிய பொத்திக்கிட்டு அடிக்கிறடா. இப்படி டீல் பண்ண உனக்கு வெக்கமா இல்ல? இதுக்கு பேசாம ட்வீன் டேபிள்ல வந்து குதி சூசைட் பண்ணலாம்டா. ஏன் இப்படி என்னை பாக்குறதுக்கு பயந்து சாகுற? உனக்கு வேண்டாம் பயப்படுவா ஜாக்கி. ஜாக்கியா? ஆமா, யாரா நீ? நீயா? அப்ப உனக்கு மறக்கிற வியாதி கிடையாதா? அப்ப இவ்வளவு நாளா நீ எல்லாரும் ஏமாத்திருக்க. ஏண்டா? டேய், ஓ குட்ட பூரா ஊர்வலம் பூரா சொல்லி உன்னை நான் கேவலப்படுத்தல. என் பேரை மறுபடியும் மாத்திக்கிறேன். சொல்லு, நானும் சொல்லுவேன். நீ என்ன சொல்லுவ? நீ உன் பொண்டாட்டிய மர்டர் பண்ண பிளான் பண்ணது, போலீஸ்காரனுக்கு பாம்பு வச்சது, திருட்டு பாஸ்போர்ட்ல மலேசியா வந்தது எல்லாத்தையும் சொல்லுவேன். பாவி, எப்படி இருக்கு நம்ம கேம்? Where is my patient? Where is my patient? Where is my patient? முச்சாண்டி, என் பேஷண்ட் கஜினி எங்க? டேய், சொன்னா கேளு, அவன் பேஷண்ட் கிடையாது. அவன் பேஷண்டா இருக்கிறதுனால தான் நான் டாக்டரா இருக்கேன். எது? அப்ப நீ ஒரிஜினல் டாக்டர் இல்லையா? ஐயோ, என்னடா தெரிஞ்சு போச்சா? ஐயோ, நான் டாக்டர்ல என்ற விஷயத்தை அவன்கிட்ட சொல்லிடாதயா, அப்புறம் அவன் என்ன அடிப்பான். Where is my patient? Where is my patient? Where is my patient? டைப்பா உளறான். ஜாக்கி, என்னாச்சு? அவனை பாத்தியா? பார்த்தம்மா, அவனை மட்டுமா பார்த்தேன்? அவன் சுய உருவத்தையே பார்த்தம்மா. புரியுற மாதிரி சொல்லு. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன். நம்ம எல்லாருமா சேர்ந்து அவனை கேம் ஆடணும்னு நினைச்சோம். ஆனா அவன் ஒரே ஆளு நம்ம எல்லாரையும் வச்சு கேம் ஆடிக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான் சொல்லுவேன். நான் ஒண்ணு கேட்டா நீ ஒண்ணு சொல்ற. ஆள பாரு. ஜாக்கி, அட பாவியா பாய், ஒரு பேஷண்ட போய் டாக்டர் ஆக்கிருக்கியே. இதுக்கெல்லாம் ஒரு இல்ல, பேஷண்ட் தான் டாக்டர் ஆக்கணும். சரி, அதை விடியா. போறப்ப ஒரு முக்கியமான விஷயத்தை உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். அத வேற யார்கிட்டயா சொன்னா கிக்கு கம்மியா இருக்கும். அதான் உன்கிட்டயே சொல்லலாம்னு இருக்கேன். என்னது? உன் மச்சான் தேடிட்டு இருக்கானே ஒரு திருடன். ஆமா, எங்கவே? அது வேற யாரும் இல்ல, நான் தான். ஏண்டா, எப்ப பார்த்தாலும் டியூட்டின்னு அலைஞ்சிட்டு இருப்பியா? நீ இங்க வந்தது பொண்ணு பாக்குறதுக்கு, அந்த திருடனை பிடிக்கிறதுக்கு இல்ல. வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டிய நேரத்துல இப்படி கையில அடிபட்டு உட்கார்ந்திருக்கேடா. நீங்க சும்மா இருங்க அங்கிள்.
இந்த காலத்துல அதுவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எத்தனை பேர் இவர மாதிரி சின்சியரா இருக்காங்க. உங்க பையனை நினைச்சு நீங்க பெருமைப்படணும். சார் நீங்க கிரேட் சார். அந்த திருடனை கண்டிப்பா உங்க கையில மாட்டுவான். மாட்டுவானா? இவன் திருடுங்கிறத வேற யாருக்கிட்டயுமே சொல்லாம நம்ம கிட்ட மட்டும் சொல்லி நம்ம நிம்மதியை தரிசாக்கிட்டானே சண்டாலே. உங்களுக்குள்ள இருக்கிற ஃபயரை பார்க்கும்போது கன்ஃபார்மா எனக்கு ஒன்று தெரியுது சார். அந்த திருடன் மட்டும் உங்க கையில மாட்டினா காலி சார். நீங்க தான் அவனுக்கு சரியான ஆளு. நிச்சயமா உங்ககிட்ட அவன் மாட்டுவான். அவன் மாட்ட மாட்டான்பா. ஏய் மாட்டுவாயா? அவன் மாட்ட மாட்டான். மாட்டுவான்டா பாம்பாட்டி மூடு. அவன் மாட்ட மாட்டான் மாட்ட மாட்டான் மாட்ட மாட்டான். நான்சென்ஸ். உன் மச்ச மேல உனக்கு நம்பிக்கை இல்ல? அவர் என்ன போலீஸ் வேலைக்கு சும்மா எடுத்துட்டாங்கன்றியா? டேய் நீ என்னடா இவ்வளவு டெவலப் பண்ற? நான் எப்ப அப்படி சொன்னேன்? நான் எவ்வளவு பாசிட்டிவா பேசிட்டு இருக்கேன். நீ குறுக்க பேசி டிஸ்டர்ப் பண்ண. யாரா குறுக்க பேசுறான்? அவன் என் சொந்த மாப்பிள. அவன் அக்கால நான் கட்டியிருக்கேன். எங்க ஃபேமிலிக்குள்ள 1000 பேசுவோம் பேச மாட்டோம். அத கேட்க நீ யாரா? நீ யாரா குறுக்க பேசுற? மாப்பிள இங்க பாரு. நான் ஓபனா பேச விரும்பல. சுத்தி வளைச்சு பேசுறேன். அவன் எதுக்கே நிப்பா உன்னால பிடிக்க முடியாது. ஆஹா இவனுக்கு அவன் தேவலையே. அவன் கையத்தான் நீட்டுவான். இவன் துப்பாக்கிய நீட்டுறானே. டேய் அவர் நம்ம வீட்டு மாப்பிளடா. ஆமா 1 மணி நேரமா போட்டுக்கு நேரம் வச்சிருக்கேன். இப்ப சொல்றாரு மாப்பிள்ளைன்னு. ஒரே சுட்டதுக்கு அப்புறம் சொல்லியிருக்க வேண்டியதானே.